அண்ணியின் அக்கா என்றும் பாராமல் என் பேச்சால் அவளை மயக்கினேன். என் பெயர் ராகுல். என் அண்ணி வீட்டிற்கு வேலை நிமித்தமாக சென்னை சென்றிருந்தேன். அப்போதுதான் என் அண்ணியின் அக்கா கோமதியை பார்த்தேன். மிகவும் அழகாகவும் நல்ல உயரத்திலும் இருந்தாள். பால்கோவா போல் இருந்தாள். என் அண்ணி வீட்டில் அண்ணா, அண்ணி, கோமதி இருந்தாங்க. கோமதிக்கு திருமணம் ஆகி ஒரு குழந்தை உள்ளது. அவளுக்கு வயது ஒரு 35 இருக்கும். நான் அண்ணி வீட்டில் அண்ணா, அண்ணி, கோமதி எல்லோரிடத்திலும் நன்றாக பேசினேன். கோமதி கணவர் குடிகாரர். கணவருடன் சண்டை போட்டுக்கொண்டு குழந்தையை கணவரிடமே விட்டுவிட்டு என் அண்ணி வீட்டில் இருக்கிறார். எனக்கும் வந்த வேலை முடிந்தது. கோமதியை இருப்பதால் எனக்கு அண்ணி வீட்டை விட்டு செல்ல மனமில்லை. ஏனென்றால் கோமதி அவ்வளவு அழகு. ஒரு நாள் என் அண்ணா, அண்ணி என் சொந்த ஊருக்கு செல்லவிருந்தாங்க. என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு இன்னும் வேலை முடியல, நீங்கள் போய் வாங்க என போய் சொல்ல கோமதியும் நானும் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தோம். நானும் கோமதியும் வழக்கம் போல் பேசி கொண்டிருந்தோம். கோமதியோ, ராகுல், நீ நல்லா பேசுகிற, உன்னுடன் பேசும்போதே எனக்கு டைம் போகிறதே தெரியல என சொன்னார். நானும் பதிலுக்கு, உங்களுடன் பேசும்போது நான் என்னையே மறந்து விடுகிறேன் என்று. கோமதியோ சிரித்தான். நான் கோமதியை உற்று பார்த்தேன். ராகுல், என்ன நீ ஏன் இப்படி உற்று பார்க்கிறாய் என்றாள். சும்மாதான் என்ன சொன்னேன். அதற்கு கோமதி, நான் திருமணமானவள் என்றாள். அதற்கு என்ன, இப்போ அழகாயிருந்தால் கண் பார்க்கத்தான் செய்யும் என்றேன். அதற்கு கோமதியோ, இனிமேல் இங்கிருந்தால் சரிப்பட்டு வராது என சொல்லிவிட்டு சமையல் செய்ய ஆரம்பித்தேன். நான் அவளுக்கு உதவி செய்தேன். கோமதிக்கு என்னை மிகவும் பிடித்திருந்தது. இருவரும் ஒன்றாக சாப்பிட்டோம். கோமதியோ, சமையல் எப்படி இருக்கு என கேட்டாள். சூப்பராக இருக்கு என சொல்ல அவள் மனதில் எனக்கு இடம் இருப்பதை அவள் பார்வை எனக்கு காட்டியது. இருவரும் உறங்கச் சென்றோம். காலையானது. கோமதியின் அறைக்கு வந்தாள். அவள் குளித்துவிட்டு ரொம்ப கிளாமராக இருந்தாள். அழகு தழும்பி இருந்தது. எனக்கு பெட் காஃபி கொடுத்தாள். நானும், கோமதி, என்ன எனக்கு பெட் காஃபிலாம் கொடுக்குறீங்க, உங்கள் கணவரா நான் என கேட்டேன். கோமதியோ, என் கணவர் நீயாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் என முணுமுணுத்தாள். நானும், என்ன சொன்னீங்க என கேட்க கோமதியோ சிரித்து கொண்டு என் அறையிலிருந்து சென்று விட்டாள். அவள் போகும்போது பின்னழகை பார்க்க வேண்டும். யாராக இருந்தாலும் வர்ணிக்க தவற மாட்டான். அப்படி ஒரு அழகு. நான் படுக்கையை விட்டு எழுந்து குளித்து விட்டு வந்தேன். நானும் கோமதியும் சாப்பிட ஆரம்பித்தோம். கோமதியை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கோமதியோ, ஏன் என்னை இப்படி பார்க்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் ராகுல் என்றாள். நானும், உன்னை போல் ஒரு திருமணமான ஆண்டியை பார்த்ததே இல்லை என்றேன். கோமதி அதற்கு என்ன கேட்டாள். நீங்கள் என் அண்ணியை விட அழகாக இருக்கீங்க என சொன்னேன். கோமதி, அப்படி பேசாத, எனக்குள் என்னமோ ஆகிறது என்றாள். நான் கோமதியின் மீது இருந்த பார்வையை எடுக்கவே இல்லை. கோமதியை, உனக்கு என்ன அவ்வளவு பிடித்திருக்கிறதா என கேட்டாள். ஆமாம் என்றேன். கோமதி எனக்கு அழகை காட்ட நான் கோமதியை பார்த்து வாயடித்து போனேன். கோமதியோ, உன் அண்ணனும் அண்ணியும் வருவதற்குள் சீக்கிரம் விளையாட்டை ஆரம்பி என்றாள். நான் கோமதியுடன் 2 நாள் விளையாட கோமதியோ சத்தத்தால் வீட்டை 2ஆக்கினாள். அப்படி 2 நாட்கள் தொடர என் அண்ணியும் அண்ணனும் வீடு திரும்பினர். நானும் கோமதியை விட்டு விலகும் நேரம் வந்தது. கோமதியும் நானும் தனிமையில் இருந்த அந்த 2 நாட்களை என்னால் மறக்கவே முடியவில்லை.